வணக்கம் உறவுகளை, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நான் தாங்க கொஞ்சம் வீக்காக இருக்கேன். உடம்பு ஒன்றும் சரியில்லைங்க. எதனால் அப்படின்னு தெரியல. ஏற்கனவே இது மாதிரி பிரச்சனை ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்தது. அப்போ கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம், நார்மல் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்போ மஞ்சக்காமாலை இருந்தது எனக்கு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப வீக்காக, சோர்வாக, மயங்கி படுத்துருவேன். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா மஞ்சக்காமாலை இருந்தது. அதை எப்படி நான் சரி பண்ணேன் அப்படின்னா, காரியாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் மருந்து கொடுத்தாங்க. அதுக்காக அந்த மருந்து சாப்பிட்டு ஒரு நாள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே க்யூர் ஆயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் உடம்புலாம் ரொம்ப மறுபடியும் டயர்டாகி வீக்கான மாதிரி, ரொம்ப சோர்வாக, எந்த வேலையுமே செய்ய முடியல, அந்த அளவுக்கு அசதியாக இருக்குது. சரி, மறுபடியும் அதே மாதிரி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னால், இந்த கழுத்து பகுதி, இந்த பின் கழுத்து இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இருந்தது அப்படின்னா அது தைராய்டாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கும். அதனால் போய் தைராய்டு டெஸ்ட் ஒன்று எடுத்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் காலையிலேயே இன்றைக்கி போய்ட்டு தைராய்டு டெஸ்ட் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கேன். ரிப்போர்ட் ஈவினிங் தான் வரும். வந்தால் தான் என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயில் நமக்கு தெரியும். தைராய்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட் எடுத்துக்கணுங்க. உண்மையிலேயே நான் கடையிலையும் வேலை செய்கிறேன். எங்களோட டிஃபன் கடையிலையும் ஈவினிங் ஒர்க் இருக்கா, அதனால கூட நமக்கு இந்த டயர்ட்னஸ் கூட வரலாம். எதனாலன்னு தெரியல. தைராய்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன். ஈவினிங் ரிப்போர்ட் வந்தால் தான் என்னென்னு தெரியும், பார்ப்போம். அப்படி இருந்தாலுமே அது நம்ம பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கக்கூடாதுங்க. அதுக்கேற்ற மருந்து மாத்திரைகளை உட்கொண்டுட்டு அடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன முயற்சியோ அதை கண்டிப்பாக எடுத்து முன்னேறிட்டே போகணும். குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்போ எடுத்துருக்கிற புதிய முயற்சி என்னுடைய இந்த யூடியூப் சேனல் தான். இதில் நான் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வாழ்த்துங்க. தேங்க்யூ.